நீங்கள் ஷார்ட்ஸ் நோக்கி தள்ளப்பட்டீர்களா அல்லது நீங்களாக நகர்ந்தீர்களா என்பதை உங்களால் கண்டுபிடிக்க இயலும். யூடியூப் வீடியோக்களுக்காக ஒரு வெப்சைட், வீடியோக்கள் மட்டுமே பதிவிட முடியும் என்பது அல்ல, வீடியோக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தளம் அது. அதில் ஷார்ட்ஸ் என்கிற பெயரில் சுருக்கமான சில வீடியோக்களை பதிவிட்டு கொள்ளலாம் என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இரண்டும் வெவ்வேறு தளம். வீடியோ என்பது ஒரு தளம், ஷார்ட்ஸ் என்பது ஒரு தளம். வீடியோக்கள் எப்பொழுதுமே ஒரு காலங்காலமாக கவனிக்கப்படும் என்பது ஒரு வழக்கமான நடைமுறை. ஷார்ட்ஸ் அப்படி அல்ல, அது குறிப்பிட்ட காலத்திற்குள் கவனிக்கப்பட்டு வலுவிழந்துவிடும். அது வெகுஜனம் கும்பல் மாதிரி. வீடியோக்கள் என்பது அரசியல்வாதிகள் மாதிரி. இரண்டுக்குமான வித்தியாசம் தெரிந்துவிட்டால் நாம் இயங்குவது எளிதாக இருக்கும். நீங்கள் எதை நோக்கி தள்ளப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வெகுஜனத்தை நோக்கி தள்ளப்படுகிறீர்களா அல்லது அரசியல்வாதிகளை நோக்கி தள்ளப்படுகிறீர்களா? முடிவு யாருடைய கையில் இருக்கிறது என்பதை விட ஷார்ட்ஸ் நோக்கி நீங்களாக நகர்ந்தீர்களா அல்லது தள்ளப்பட்டீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். நான் சொல்ல வருவது என்னவென்று உங்களுக்கு